பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். இந்த காலை நேரத்திலே உம்முடைய நாமம் மாத்திரம் உயர்ந்திருப்பதாக. இந்த வருடம் முழுவதும் எங்களை கண்ணின் மணி போல் பாதுகாத்து இம்மட்டும் எங்களை நடத்தி வந்தவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை, ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் நடத்திடுமே. ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை, ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் நடத்துகிறீர். நீர் என்னை நேசித்தீரே, உந்தன் உயிரை பார்க்கிலும். நீர் என்னை நேசித்தீரே, உந்தன் உயிரை பார்க்கிலும். ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். அப்படியே கண்களை மூடி கரங்களை உயர்த்தி இந்த வருடம் முழுவதும் பத்திரமாய் நம்மை நடத்தி வந்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கண்ணின் மணி போல் எங்களை பாதுகாத்தீரே, இத்தனை தூரமும் எங்களை நடத்தி வந்தீரே, எங்களுடைய தேவைகள் எல்லாம் சந்தித்தீரே. ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை, ஒவ்வொரு நடத்துகிறீர். சேர்ந்து சொல்லலாமா? ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை, ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் நடத்துகிறீர். நீர் என்னை நேசித்தீரே, நீர் என்னை நேசித்தீரே, உந்தன் உயிரை பார்க்கிலும். நீர் என்னை நேசித்தீரே, உந்தன் உயிரை பார்க்கிலும். ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் இப்படியாக வாசிக்கிறோம். என்மேல் அவர் பிரியமாயிருந்தபடியால் விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து என்னை தப்புவித்தார். ஆமென். நம்மேல் அவர் பிரியமாயிருந்ததினால் இத்தனை தூரமும் நம்மை கொண்டு வந்து நம்மை தப்புவித்து நம்மை பாதுகாத்து நம்மை நடத்தி வந்திருக்கிறார். இந்த வருடம் முழுவதும் காத்த தேவனை கரங்கள் உயர்த்தி ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே, இந்த நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே நாங்கள் பாடி உமக்கு நன்றி செலுத்தி ஆராதிக்க போகிற எல்லா ஆராதனைகளையும் தேவன் ஆசீர்வதித்து அங்கீகரிக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். எங்களோடு இருந்து ஆண்டவர் உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் உணரச் செய்வோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. சத்தமாய் சொல்லுவோம் ஹல்லேலூயா. முதல் பாடலாக நன்றி சொல்லி பாடுவேன் நாதன் இயேசுவின் நாமத்தையே. பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். நன்றி சொல்லி பாடுவேன் நாதன் இயேசுவின் நாமத்தையே. ஹல்லேலூயா.
நல்லவரே நன்றி சொல்லி பாடுவே நாதன் இயேசுவின் நாமத்தையே நன்றி சொல்லி பாடுவேன் நாதன் இயேசுவின் நாமத்தையே கடந்த நாட்கள் முழுவதும் என்னை கண்ணின் மணி போல் காத்தாரே கடந்த நாட்கள் முழுவதும் என்னை கண்ணின் மணி போல் காத்தாரே கரத்தை பிடித்து கைவிடாமல் கனிவாய் என்னை நடத்தினாரே கரத்தை பிடித்து கைவிடாமல் கனிவாய் என்னை நடத்தினாரே நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் நல்லவரே நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே எரிகோ போன்ற எதிர்ப்புகள் எனக்கு எதிராக எழுப்பி வந்தாலும் சேனையின் கர்த்தர் என் முன்னே செல்கிறார். ஆமென். சேர்ந்து பாடுவோம். ஓ எரிகோ போன்ற எதிர்ப்புகள் எனக்கு எதிராய் வந்து எழும்பினாலும் எரிகோ போன்ற எதிர்ப்புகள் எனக்கு எதிராய் வந்து எழும்பினாலும் சேனையின் கர்த்தர் எந்தன் முன்னே செல்கிறார் என்று பயப்படனே சேனையின் கர்த்தர் எந்தன் முன்னே செல்கிறார் என்று பயப்படனே நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய் நல்லவரே நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே நன்றி சொல்லி பாடுவேன் நாதன் இயேசுவின் நாமத்தையே நன்றி சொல்லி பாடுவேன் நாதன் இயேசுவின் நாமத்தையே நன்றியால் என் உள்ளம் நிறைந்தே நாதன் இயேசுவை போற்றிடுவேன் நன்றியால் என் உள்ளம் நிறைந்தே நாதன் இயேசுவை போற்றிடுவேன் துன்பங்கள் எந்தன் வாழ்வினிலே சூழ்ந்து என்னை நெருக்கினாலும் துன்பங்கள் எந்தன் வாழ்வினிலே சூழ்ந்து என்னை நெருக்கினாலும் கண்மலை தேவன் என்னோடு இருக்க கவலை இல்லை என் வாழ்விலே கண்மலை தேவன் என்னுடன் இருக்க கவலை இல்லை என் வாழ்விலே நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே துன்பங்கள் எந்தன் வாழ்வினிலே சூழ்ந்து என்னை நெருக்கினாலும் துன்பங்கள் எந்தன் வாழ்வினிலே சூழ்ந்து என்னை நெருக்கினாலும் கண்மலை தேவன் என்னோடு இருக்க கவலை இல்லை என் வாழ்விலே கண்மலை தேவன் என்னோடு இருக்க கவலை இல்லை என் வாழ்விலே நல்லவரே வல்லவரே
நாதன் இயேசுவை போற்றிடுவேன். மேகங்கள் மீது மன்னவன் இயேசு வேகம் வருவார் ஆனந்தமே. மேகங்கள் மீது மன்னவன் இயேசு வேகம் வருவார் ஆனந்தமே. கண்ணீரை துடைக்கும் பலனை கொடுக்க கர்த்தாதி கர்த்தர் வருகின்றாரே. கண்ணீரை துடைக்கும் பலனை கொடுக்க கர்த்தாதி கர்த்தர் வருகின்றாரே. நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. உமக்கே துதி, உமக்கே கனம், நன்றி செலுத்துகிறோம். அல்லேலூயா. சொல்லுகிறோம் நாதா, நாவாலே
சொல்லலாமா? நாவாலே துதிக்கிறோம் நாதா, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. நாவாலே துதிக்கிறோம் நாதா. ஊழியம் தந்தீரே நன்றி ராஜா, ஊழியம் தந்தீரே நன்றி ராஜா. உடனிருந்து நடத்தினீரே நன்றி ராஜா, உடனிருந்து நடத்தினீரே நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. ஓ நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. நன்றி இயேசு ராஜா. செய்த எல்லா உதவிகளுக்காக நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம் அப்பா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. இருதயத்தின் ஆழத்திலிருந்து மனப்பூர்வமாய் இருதயம் நிறைந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். நன்றி அப்பா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. ஓ நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மனதார கிருபையில நிறைந்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. ஆண்டவரே நீர் செய்த எல்லாவற்றுக்காக உமக்கு நன்றி அப்பா. ஹalleluya. அடுத்த பாடலாக நன்றி பலி பீடம் கட்டுவோம், நல்ல தேவன் நன்மை செய்தார் என்ற பாடலை சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். நன்றி பலி பீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். ஆமென். ஹalleluya. கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். நன்றி பலி பீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே, செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. நன்றி தகப்பனே நன்மை செய்திரே, நன்றி தகப்பனே நன்மை செய்திரே. நன்றி பலி பீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். நன்றி பலி பீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். பாவம் நீங்கிட கழுவி விட்டீர், ஜீவன் தந்து நீர் அன்பு
கரங்களை தந்தீரையா, ஓடும் கால்களை தந்தீரையா, உழைக்கும் கரங்களை தந்தீரையா, ஓடும் கால்களை தந்தீரையா. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்றி நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. இருளின் அதிகாரம் அகற்றி விட்டீர், இயேசு அரசுக்குள் சேர்த்து விட்டீர். இருளின் அதிகாரம் அகற்றி விட்டீர், இயேசு அரசுக்குள் சேர்த்து விட்டீர். உமக்கு சொந்தமாய் வாங்கிக் கொண்டு உரிமை சொத்தாக வைத்து கொண்டீர். உமக்கு சொந்தமாய் வாங்கிக் கொண்டு உரிமை சொத்தாக நன்றி அப்பா, நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. ஓ நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. செய்த உதவிகளுக்காக நன்றியப்பா. மனதார உண்மை நாங்கள் வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், நன்றி செலுத்துகிறோம். இருதயம் நிறைந்து உமக்கு நாங்கள் நன்றி பலிகளை காணிக்கையாக்குகிறோம். நீர் ஒருவர் தான் எங்களை நடத்தி வந்தீர். ஹல்லேலூயா, நன்றி செலுத்துகிறோம். நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே. கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. கர்த்தர் நமக்கு அநேக நன்மைகளை அவர் செய்திருக்கிறார். மாத்திரமல்ல, அவர் நன்மைகள் செய்தவர் மாத்திரமல்ல, செய்து கொண்டும் இருக்கிறார். இன்றைக்கு நாம் அனுபவிக்கிற எல்லாம் அவருடைய நன்மைகளால் உண்டானவைகள் தான். வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து இறங்கி வருகிறது. ஆமென். நாம் அனுபவிக்கிறது, நாம் நிற்கிறது, நாம் பார்க்கிறது, நாம் பேசுகிறது, நாம் ஒவ்வொரு நாளும் அனுபவிக்கிற எல்லாம் அவருடைய ஆசீர்வாதங்கள் தான். ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? நன்றி அப்பா. அப்படியே தொடர்ந்து தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன், கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன், நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன்.
நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன். அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. அனாதையாய் அலைந்தேன் நான் திரிந்தேன் ஐயா, அனாதையாய் அலைந்தேன் நான் திரிந்தேன் ஐயா. அழாதே என்று சொல்லி அணைத்தீரையா, அழாதே என்று சொல்லி அணைத்தீரையா. அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. பாடுகளை சுமந்து செல்ல பலன் தந்தீரே, பாடுகளை சுமந்து செல்ல பலன் தந்தீரே. பரிசுத்தமாய் வாழ்வு வாழ துணை செய்தீரே, பரிசுத்தமாய் வாழ்வு வாழ துணை செய்தீரே. அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. அப்பா அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. ஒரு நாளும் குறைவில்லாமல் உணவு தந்தி, ஒரு நாளும் குறைவில்லாமல் உணவு தந்தி. உறைவிடமும் உடையும் தந்து காத்து வந்தி, உறைவிடமும் உடையும் தந்து காத்து வந்தி. அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. அப்பா உமக்கு நன்றி, ராஜா நன்றி. ராஜா நீர் செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா, ராஜா நீர் செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ஏறெடுப்பேன் நன்றி பலி, என் ஜீவனாலெல்லாம் நான் ஏறெடுப்பேன் நன்றி பலி, என் ஜீவனாலெல்லாம். அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி புது கிருபை தந்தீரையா. கரங்களை உயர்த்தி சொல்லலாம். அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி புது கிருபை தந்தீரையா. ஆனந்த மலையில் நனைந்து நனைந்து தினம் நன்றி சொல்ல வைத்தீரையா. ஆனந்த மலையில் நனைந்து நனைந்து தினம் நன்றி சொல்ல வைத்தீரையா. நன்றி ராஜா
இயேசு ராஜா நன்றி ராஜா, இயேசு ராஜா நன்றி ராஜா, நன்றி ராஜா. நல்ல உரத்த சத்தமா ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, இருதயத்தின் ஆழத்தில் இருந்தம்மா. இயேசு ராஜா நன்றி ராஜா, இயேசு ராஜா நன்றி ராஜா. ஹல்லேலூயா. ஏறெடுப்பே நன்றி பலி, என் ஜீவனாலெல்லாம் நான் ஏறெடுப்பேன் நன்றி பலி, கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நமக்குண்டான யாவற்றையும் பத்திரமாய் கொண்டு வந்த நம்முடைய ஆண்டவருக்கு இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துவோமா? வாய்களை திறந்தப்பா, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி 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 அப்பா, நன்றி இயேசுவே, உமக்கே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி அப்பா, உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய நன்றி பலிகளை நீர் ஏற்றுக்கொண்டதற்காக நன்றி. ஆண்டவரே, மீதியான இந்த நன்றி ஆராதனையும் தேவன் பொறுப்பெடுத்துக் கொள்ள வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் இருதயம் திறந்து ஆண்டவருடைய சமூகத்தில் ஏறெடுக்கிற ஒவ்வொரு நன்றி பலிகளையும் ஆண்டவரை நீர் ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே எங்களை ஆசீர்வதித்தருள வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். வாசிக்கும்படியே தெரிந்து கொண்ட சங்கீத பகுதி சங்கீதம் 137வது சங்கீதம். வாசிக்கலாம். பாபிலோன் ஆறுகள் அருகே நாங்கள் உட்கார்ந்து அங்கே சீயோனை நினைத்து அழுதோம். அதன் நடுவில் இருக்கும் அலரி செடிகளின் மேல் எங்கள் கிண்ணறங்களை தூக்கி வைத்தோம். எங்களை சிறைப்பிடித்தவர்கள் அங்கே எங்கள் பாடல்களையும் எங்களை பாழாக்கினவர்கள் மங்கள கீதத்தையும் விரும்பி சீயோனின் பாட்டுகளில் சிலதை எங்களுக்கு பாடுங்கள் என்று சொன்னார்கள். கர்த்தரின் பாட்டை அந்நிய தேசத்தில் நாங்கள் பாடுவதெப்படி? எருசலேமே, நான் உன்னை மறந்தால் என் வலது கை தன் தொழிலை மறப்பதாக. நான் உன்னை நினையாமலும் எருசலேமை என் முக்கியமான மகிழ்ச்சியிலும் அதிகமாக எண்ணாமலும் போனால் என் நாவு என் மேல்வாயோடு ஒட்டி கொள்வதாக. கர்த்தாவே, எருசலேமின் நாளில் ஏதோமின் புத்திரரை நினையும். அவர்கள் அதை இடித்து போடுங்கள், அஸ்திபாரம் மட்டும் இடித்து போடுங்கள் என்று சொன்னார்களே. பாபிலோன் குமாரத்தியே, பாழாய் போகிறவளே, நீ எங்களுக்கு செய்தபடி உனக்கு பதில் செய்கிறவன் பாக்கியவான். உன் குழந்தைகளை பிடித்து கல்லின் மேல் மோதியடிக்கிறவன் பாக்கியவான். ஆமென். 5ஆம் வசனம் 6ஆம் வசனத்தை நாம் சேர்ந்து வாசிப்போம். 5, 6 ஆகிய வசனங்களை சேர்ந்து வாசிப்போம். எருசலேமே, நான் உன்னை மறந்தால் என் வலது கை தன் தொழிலை மறப்பதாக. நான் உன்னை நினையாமலும் எருசலேமை என் முக்கியமான மகிழ்ச்சியிலும் அதிகமாக எண்ணாமலும் போனால் என் நாவு என் மேல்வாயோடு ஒட்டி கொள்வதாக. ஆமென், ஆமென். ஒவ்வொரு வாரம் இந்த ஆராதனைகளை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லி கர்த்தருக்குள் நான் விசுவாசிக்கிறேன். இந்த ஆராதனை பாடல்கள் மற்றும் கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாக தேவன் உங்களுக்கு அற்புதங்களை செய்திருப்பார் என்று சொன்னால் நீங்கள் தாராளமாக இந்த வீடியோவினுடைய டிஸ்கிரிப்ஷனில் போடப்பட்டிருக்கிற இமெயில் ஐடிக்கு நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். hgtclajohn@gmail.com என்கிறதான இமெயில் ஐடியை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். இல்லாவிட்டால் அதில் டிஸ்கிரிப்ஷனில் நேரடியாக வாட்ஸ்அப் லிங்க் ஒன்று கொடுக்கப்பட்டுள்ளது. அதை நீங்கள் கிளிக் செய்து நேரடியாக உங்களுடைய சாட்சிகளை நீங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டிய காரியங்களை எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வருஷத்தின் கடைசி வாரத்திலும் கூட நாம் சேர்ந்து வந்து தேவனை ஆராதிப்பதற்கு தேவன் நமக்கு பாராட்டின அவருடைய கிருபைகளுக்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த வருஷத்தில் அநேக மேடுகள், அநேக பள்ளங்கள், நிறைய பிரச்சனைகளின் ஊடாய் கடந்து வந்த நம்மை கர்த்தர் இன்றைக்கு ஜெயமாய் நம்மை நிறுத்தி இருக்கிறார். ஆமென். இந்த தேங்க்ஸ் கிவிங் சர்வீஸில் முழுவதும் நம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிற பாடல்களை பாடி தேவனை ஆராதித்தோம், அவரை மகிமைப்படுத்தினோம். இன்றைக்கு நாம் கேட்க போகிற வார்த்தையும் அதை பற்றி தான். தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துகிறவர்களாய்
நன்றி அறிதல் உள்ளவர்களை நாம் இருக்க வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, தேவன் நம்மிடத்திலே அதை எதிர்பார்க்கிறார். ஆமென். நாம் நன்றி செலுத்த வேண்டும் என்று நம்முடைய தேவன் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். ஸோ இந்த நாளில் நாம் தேவனுக்கு நன்றி செலுத்தி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அவரை உயர்த்தி, இத்தனை தூரமும் வந்தது நான் அல்ல, என்னுடைய பலன் அல்ல, என்னுடைய திறமை அல்ல, எல்லாம் உம்முடைய கிருபை என்பதை அவருடைய பிரசன்னத்திலே நாம் அறிக்கை செய்ய நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா, ஆமென். ஒரு சில வசனங்களை வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து 19ஆம் வசனம் வரைக்கும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து 19ஆம் வசனம் வரைக்கும் நாம் யாவரும் சேர்ந்து வாசிப்போம். பின்பு அவர் எருசலேமுக்கு பிரயாணம் பண்ணுகையில் அவர் சமாரியா கலிலேயா என்னும் நாடுகளின் வழியாக நடந்து போனார். அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்த போது குஷ்டரோகம் உள்ள மனுஷர் 10 பேர் அவருக்கு எதிராக வந்து தூரத்திலே நின்று, இயேசு ஐயரே, எங்களுக்கு இரங்கும் என்று சத்தமிட்டார்கள். அவர்களை அவர் பார்த்து, நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பியுங்கள் என்றார். அந்தபடி அவர்கள் போகையில் சுத்தமானார்கள். அவர்களில் ஒருவன் தான் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோட தேவனை மகிமைப்படுத்தி அவருடைய பாதத்தருகே முகம் குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். அவன் சமாரியனாய் இருந்தான். அப்பொழுது இயேசு, சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே? தேவனை மகிமைப்படுத்துகிறதற்கு இந்த அந்நியனே ஒழிய மற்றொருவனும் திரும்பி வர காணோமே என்று சொல்லி அவனை நோக்கி, நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது என்றார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிறீங்கள் நல்ல ஆண்டவரே, ஆண்டவரே, விசேஷமாக இந்த தேங்க்ஸ் கிவிங் சர்வீஸுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நன்றி செலுத்துகிற இந்த ஆராதனையில் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும், உம்முடைய நாமத்தை ஸ்தோத்திரிக்கவும், தேவன் எங்களுக்கு பாராட்டின கிருபைக்காக உமக்கு நாங்கள் நன்றிகளை நாங்கள் செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய உள்ளத்திலிருந்து ஆண்டவர் உண்மையாக எழும்புகிற இந்த நன்றி பலிகளை தேவன் ஏற்றுக்கொண்டு எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாய், எங்களை அங்கீகரிக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவர், தொடர்ந்து நாங்கள் கேட்க போகிற வசனத்தை தேவன் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நாம் வாசித்த இந்த பகுதி லூக்கா எழுதின சுவிசேஷத்திலிருந்து நாம் வாசித்திருக்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷத்தை பற்றி ஒரு முகவுரையாக ஒரு அறிமுகத்தை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்த லூக்கா என்கிறதான இந்த மனிதர் ஒரு வைத்தியர், இஸ் அ டாக்டர் பை ப்ரொஃபஷன். ஆனால் இவர் ஊழியங்களிலே அதிக கவனம் செலுத்துகிறவராகவும் சீஷர்களோடு நெருங்கி பழகின ஒரு மனிதராகவும் அந்த நாட்களில் இருந்து வந்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, இவர் இந்த லூக்கா எழுதின சுவிசேஷத்தை மிகவும் கிரமமாக இவர் என்ன செய்திருக்கிறார் என்று சொன்னால் எழுதியிருக்கிறார். நீங்கள் வாசித்து பார்க்கும்போது உங்களால் தெரிந்து கொள்ள முடியும். மிக தெளிவாக இந்த பகுதிகள் எழுதப்பட்டிருக்கிறதை உங்களால் பார்க்க முடியும். இந்த வாசித்த இந்த வசனத்திலே 11ஆம் வசனத்தில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. பின்பு அவர் எருசலேமுக்கு பிரயாணம் பண்ணுகையில் அவர் சமாரியா கலிலேயா என்னும் நாடுகளின் வழியாக நடந்து போனார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இவர் எருசலேமுக்கு ஏன் போக வேண்டும் என்கிற ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 51ஆம் வசனத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அங்கே இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. பின்பு அவர் எடுத்துக்கொள்ளப்படும் நாட்கள் சமீபித்த போது அவர் எருசலேமுக்கு போக தமது முகத்தை திருப்பி என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. எப்பொழுது இயேசு கிறிஸ்து தான் எடுக்கப்பட போகிற அல்லது உபத்திரவப்பட போகிற, பாடுபட போகிற அந்த காலங்களை இயேசு கிறிஸ்து எப்பொழுது அறிந்து கொண்டாரோ, எந்த காலம் என்று எப்போது அறிந்து கொண்டாரோ, உடனடியாக அவருடைய முகத்தை எருசலேமுக்கு நேராக என்ன செய்கிறார்? திருப்புகிறார். ஆமென். திருப்பி எருசலேமுக்கு நேராக இவர் வருகிற அந்த பிரயாணம் இருக்கிறது அல்லவா, அந்த பிரயாணம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்தில் துவங்கி விடுகிறது. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பிரயாணம் தொடங்கி ஒவ்வொரு அதிகாரமாக போய்கிட்டே இருக்கும், கடைசி வரைக்கும், சிலுவையில் அறையப்படுற வரைக்கும். இயேசு கிறிஸ்து ஏதோ உடனே போய் தன்னை காட்டி கொடுக்குறவங்கள்ட்டையோ அல்லது சிலுவையில் அறையிறவங்கள்ட்டையோ உடனே அவரை தாமாக விட்டு கொடுக்கவில்லை. அதற்கு முன்பாக செய்யப்பட வேண்டிய நிறைய காரியங்களை இயேசு கிறிஸ்து செய்தார். நிறைய அற்புதங்களை அந்த இடைவெளியில் செய்தார். நிறைய நாட்கள், நிறைய வாரங்கள், நிறைய மாதங்கள் இதற்கு ஆனது. ஆனால் அவர் இந்த பூமிக்கு தான் வந்த அந்த நோக்கத்தை நிறைவேற்றுகிறதில் மிகவும் கவனமாக இருந்தார் என்பதை நாம் மறந்து போய்விடக்கூடாது. அது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்து இந்த மாதிரியாக எருசலேமுக்கு நேராக அவர் பயணம் பண்ணி வரும்போது
எதற்காக? சிலுவையில் அடிக்கப்படுவதற்காக பயணம் பண்ணி வரும்போது நடந்த சம்பவங்களில் ஒரு சம்பவம் தான் இப்பொழுது நாம் வாசிக்க கேட்ட இந்த சம்பவம். இதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் இவ்வளவு விளக்கமாக இதை நான் சொல்லுகிறேன். ஆமென். இந்த சம்பவத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது இங்கே இயேசு கிறிஸ்து சமாரியா கலிலேயா வழியாக என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறதை நீங்கள் நன்றாக என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். பிரியமானவர்களே, இந்த இஸ்ரவேல் தேசமானது அதோடைய பிரிவு எப்படி இருக்கும் என்று சொன்னால், கீழே எருசலேம் இருக்கும், அதற்கு மேலே சமாரியா இருக்கும், அதற்கு மேலே பார்த்தீர்கள் என்று சொன்னால் கலிலேயா இருக்கும். இப்படி 3 ஊர்கள் இருக்கும். கீழே எருசலேம், மேலே சமாரியா, அதற்கு மேலே இருக்கிற அந்த பகுதியின் பேர் கலிலேயா. இப்படித்தான் இந்த இஸ்ரவேல் தேசத்தினுடைய அந்த மேப் ஆனது இப்படி இருக்கிறது. ஆமென். எருசலேம் தேசத்திலிருந்து யாராவது கலிலேயாவுக்கு போக வேண்டும் என்று சொன்னால் நடுவே இருக்கிற சமாரியாவை கடந்து போய்த்தான் ஆக வேண்டும், வேற வழியே இல்லை. அதே போல் கலிலேயாவிலிருந்து யாராவது எருசலேமுக்கு வர வேண்டும் என்று சொன்னால் அவர்களும் சமாரியாவை கடந்து தான் வர வேண்டியது இருக்கிறது. ஆனால் பிரியமானவர்களே, நீங்கள் வேதத்தை வாசித்து பார்க்கும்போது சமாரியா என்கிற ஊரிலே யாரும் யூதர்கள் உள்ளே நுழைய மாட்டார்கள். சமாரியா ஊர் ஆட்களை எல்லாரும் கீழ்த்தரமாக எண்ணுவார்கள். இந்த பிரச்சனை ஏதோ ஒரு சில நாள் பிரச்சனை அல்ல, கிட்டத்தட்ட 900 வருஷங்களுக்கும் மேலாக இருக்கிற பிரச்சனை. கிட்டத்தட்ட சாலமோன் காலத்திற்கு அப்புறம் உள்ள காலங்களிலிருந்து உள்ள பிரச்சனை அது. ஏனென்று சொன்னால் சமாரியர்கள் அசீரியர்களை கலப்பு திருமணம் செய்ததினாலே யூதர்கள் அவர்களை கீழ்த்தரமாக எண்ணினார்கள். ஸோ யூதர்கள் யாரும் சமாரியாவுக்குள்ளே போக மாட்டாங்க, சமாரியாக்காரவங்களும் யூதர்களை என்ன செய்ய மாட்டாங்க, பார்க்க மாட்டாங்க. ஒருவேளை யூதர்கள் சமாரியா வழி தான் போக வேண்டிய ஒரு கட்டாயம் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, யோர்தான் வழியாக அவங்களோட ஒரு ரைட் எடுத்து ஒரு பெரிய ஒரு பாதையை சுற்றி தான் என்ன செய்வாங்க, கலிலேயாவுக்கு போவாங்க. இயேசு கிறிஸ்துவும் அப்படி தான் போய் வந்துட்டு இருந்தார். ஆனால் ஒரு தடவை இயேசு கிறிஸ்து என்ன செய்தார் என்று சொன்னார், சமாரியாவின் வழியாகவே அவர் பிரவேசிக்கிறதை நம்ம வேதத்தில் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். இப்போ இந்த சம்பவத்தில் கூட சமாரியாவின் வழியாக அவர் என்ன செய்கிறார், பிரயாணம் பண்ணுகிறதை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். இந்த காரியத்தை சொன்னாதான் இந்த சம்பவம் புரியும். அதனால் நான் மிகவும் தெளிவாக இதை நான் சொல்ல விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்து யாரையுமே பகையோடு பார்க்கிற தேவன் அல்ல, அவர் எல்லாரையுமே நேசிக்கிறவர். ஆமென். இந்த பூமியில் வந்த பிறகும் யாரையும் பிரிவினையோடு அவர் பார்க்கவில்லை, யாரையும் வேண்டாதவர்கள் என்று சொல்லவில்லை. எல்லாரையும் ஒரே போல ஒரே மாதிரியாக அவர் என்ன செய்தார், நேசித்தார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த இடத்துல நாம் வாசித்தோம், அவர் சமாரியா கலிலேயா என்னும் நாடுகளின் வழியாக நடந்து போனார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நம்மை எந்த வழியிலே நடத்துகிறாரோ அந்த வழியிலே நாம் நடந்து செல்ல, அவர் பின்பாக செல்ல நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். ஏன் நான் இந்த பாதையிலே செல்ல வேண்டும், ஏன் எனக்கு மட்டும் இப்படிப்பட்ட பாதை என்கிற கேள்வியை ஒரு நாளும் நாம் எழுப்பவே கூடாது. அவர் நம்மை நடத்துகிற வழியிலே, அவர் நம்மை கொண்டு போகிற பாதையிலே நாம் என்ன செய்ய வேண்டும், செல்ல வேண்டும். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ. உங்களுக்கென்று அவர் எந்த வழி வைத்திருக்கிறாரோ அந்த வழியிலே, அந்த பாதையிலே நீங்கள் என்ன செய்ய வேண்டும், செல்ல வேண்டும். யோசேப்பு ஏன் எனக்கு இந்த சிறைச்சாலை என்று ஆண்டவரிடத்தில் கேள்வி கேட்கக்கூடாது. ஏனென்று சொன்னால் இந்த சிறைச்சாலையின் மூலமாகத்தான் அவனுடைய உயர்வும் அவனுடைய சிங்காசனமும் என்ன செய்கிறது, இருக்கிறது. ஒருவேளை இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே உங்களுடைய வாழ்க்கையிலும் நெருக்கமான சூழ்நிலைகளூடாய் நீங்கள் கடந்து சென்று கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் ஆண்டவரிடத்தில் நீங்கள் கேள்வி கேட்க வேண்டிய அவசியமில்லை. உங்களுடைய இருதயம் தேவனுக்கு முன்பாக உண்மையும் உத்தமமாய் இருக்குமே ஆனால் இந்த பாதையிலும் கூட ஆண்டவர் செழிப்பான நிறைய காரியங்களை பார்க்க தேவன் உங்களுக்கு என்ன செய்வார், நிச்சயமாக உதவி செய்வார். இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை வித்தியாசமான பாதைகளிலே அவர் என்ன செய்தார், நடத்தினார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும் போது இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 1வது வசனம் இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. அக்காலத்திலே இயேசு ஓய்வு நாளில் பயிர் வழியே போனார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அக்காலத்திலே இயேசு ஓய்வு நாளில் பயிர் வழியே போனார். சீஷர்களை வித்தியாசமான பாதைகளினுடைய இயேசு கிறிஸ்து என்ன செய்தார், அழைத்து கொண்டு போனார். ஆமென். அவர் இயேசு கிறிஸ்து போகிற இடங்களெல்லாம் சீஷர்கள் என்ன செய்தார், கூட போனார்கள். இயேசு கிறிஸ்துவோடு இருக்கிறதுனால இவங்களுக்கு எப்பயுமே
நிறைவாக எல்லாம் இருந்துச்சு அப்படின்னு வேதத்தில் எழுதப்படலை. சில நேரம் இவங்க குறைவோடவும் என்ன செஞ்சுருக்காங்க, இருந்திருக்காங்க. அதுபோல் உங்களுடைய வாழ்க்கை இயேசு கிறிஸ்துவோடு இருக்கும்போது எல்லா நேரங்களிலும் காரியங்கள் சரியாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் என்ன செய்யக்கூடாது, எதிர்பார்த்து கொண்டே இருக்கக்கூடாது. சில நேரங்களில் காரியங்கள் சூழ்நிலைகள் வித்தியாசமாக நடக்கும்போது கர்த்தர் இதை எனக்கு நன்மைக்காக தான் செய்கிறார் என்கிற புரிதலோடு நாம் என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். ஆமென். இந்த இடத்துல நாம் பார்க்கும்போது அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். ஆமென். அந்த கிராமத்தில் பிரவேசித்த போது குஷ்டரோகம் உள்ள மனுஷர் 10 பேர் அவருக்கு எதிராக வந்து நின்று தூரத்தில் நின்று இயேசு ஐயரே எங்களுக்கு இறங்கும் என்று சத்தமிட்டு கூப்பிடுகிறதை நாம் என்ன செய்கிறோம், இங்கே பார்க்கிறோம். ஆமென். இந்த சம்பவத்திற்கு ஒரு தலைப்பை நான் வைத்து சொல்ல விரும்புகிறேன். அதாவது நோக்கமற்ற ஜெபமும் விகற்பமான பதிலும். ஆமென். நோக்கமற்ற ஜெபம். இவங்க கேட்குறாங்க இயேசு கிறிஸ்துவை பார்த்து, இயேசு ஐயரே எங்களுக்கு இறங்கும் என்று சத்தமிட்டார்கள் என்பதாய் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். இயேசு கிறிஸ்து குணமாக்குகிறவர் என்று தெரியும், இயேசு கிறிஸ்து சுகமாக்குகிறவர் என்று தெரியும். ஸோ இயேசு கிறிஸ்துவை பார்த்து இவர்கள் கேட்டிருக்கலாம், எங்களை சுகமாக்கும் என்று இயேசு கிறிஸ்துவை பார்த்து என்ன செய்திருக்கலாம், கேட்டிருக்கலாம். ஆனால் இந்த குஷ்டரோகியில் இயேசு கிறிஸ்துவை பார்த்து கேட்க வேண்டிய பிரகாரமாய் கேட்கவில்லை. பதிலாக என்ன சொல்லுகிறார்கள், இயேசு ஐயரே எங்களுக்கு இறங்கும் என்று சொல்லுகிறார்கள். இப்போ இயேசு கிறிஸ்து இவங்களுக்கு என்ன செய்கிறது? ஆமென். நம்முடைய வார்த்தைகள் மிகவும் கவனம் உள்ளதாக இருக்க வேண்டும் பிரியமானவர்களை. நாம் ஜெபிக்கும் போது மிக மிக முக்கியமான விஷயம். ஆமென். இந்த குஷ்டரோகிகள் பாருங்க, இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொன்னாங்க எங்களுக்கு இறங்கும் அப்படின்னு சொன்னாங்க. இவங்களோட இன்டென்ஷன் என்ன அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து நன்றாக அறிந்திருந்தார். ஆமென். நிறைய பேர் சொல்லுவாங்க, ஏன் இயேசு கிறிஸ்து இவங்களை மட்டும் ஆசாரியர்களுக்கு போய் காமிங்க அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க. வேதத்தில் வேறு யாரையுமே இயேசு கிறிஸ்து இப்படி ஆசாரியர்கள்ட்ட என்ன செய்யலை, அனுப்பலை. அவரே சுகமாக்குவார், அவரே பிசாசுகளை துரத்துவார், அவரே வியாதிகளை மாற்றுவார், எல்லாமே அவரே செய்வார். ஆனால் இந்த கேஸில் மட்டும் என்ன செஞ்சிட்டார்னா, உடனே என்ன சொல்லிட்டார்னா, போய் உங்களை ஆசாரியர்களுக்கு என்ன செய்யுங்க, காண்பீங்கன்னு சொல்லிட்டார். ஏன் தெரியுமா, இந்த குஷ்டரோகிகள் ஊருக்கு வெளியே நிற்கிறாங்க, இயேசு கிறிஸ்து ஊருக்குள்ளே இருக்கார். இப்போ இந்த குஷ்டரோகிகளோட இன்டென்ஷன் என்னென்னா, இவங்களோட ப்ரேயரோட இன்டென்ஷன் என்னென்னா, they want to come inside the city. இவங்க சிட்டிக்குள்ளே வரணும் அப்படின்றத இவங்களோட இன்டென்ஷன். ஸோ இயேசு கிறிஸ்து சொன்னார், உங்களை சுகமாக்கணும்னா நான் சுகமாக்குவேன், ஆனால் நீங்கள் சிட்டிக்குள்ளே வரணும்னா தட் இஸ் நாட் மை டியூட்டி. போய் உங்களை நீங்கள் ஆசாரியர்களுக்கு என்ன செஞ்சுருங்க, காமிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டார். ஸோ இயேசு கிறிஸ்துவின் இடத்துல, நம்முடைய ஆண்டவரிடத்தில் நம்ம ஜெபம் பண்ணும்போது ரொம்ப கவனமாக ஜெபம் பண்ணணும். ஆமென். மிக நல்ல கவனத்தில் வச்சுக்கோங்க. இந்த வருஷத்தின் இறுதியில் ஆண்டவரிடத்தில் நாம் ஜெபிக்கும் போது மிகவும் கவனத்தோடு நாம் என்ன செய்ய வேண்டும், ஜெபிக்க வேண்டும். எனக்கு ரொம்ப நாள் ஒரு கேள்வி இருந்துச்சு. என்ன கேள்வி அப்படின்னு சொன்னால், வேதத்தில் இயேசு கிறிஸ்து சொல்லி தந்த ஜெபம் நீங்கள் எல்லாரும் வாசிருப்பீங்க. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. அந்த ஜெபம் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவின் இடத்துல இந்த சீஷர்கள் போய் இந்த ஜெபத்தை கேட்டப்போ இயேசு கிறிஸ்து இந்த சின்ன ஜெபத்தை என்ன செஞ்சார், சொல்லி தந்துட்டார். ஆனால் இயேசு கிறிஸ்து போய் ராத்திரி முழுவதும் என்ன செய்து கொண்டிருப்பார், ஜெபித்து கொண்டிருப்பார். நிறைய நேரத்தில் என்னுடைய கேள்வி இதாகத்தான் இருந்தது. என்னன்னு சொன்னால், இயேசு கிறிஸ்துட்ட போய் இவங்க கேட்குறாங்களே, ஆனால் இவர் இவ்வளோ சின்ன ஜெபத்தை சொல்லி கொடுத்து முடிச்சிட்டாரே, அவர் ஜெபம் பண்ணுற மாதிரி ஏன் இவங்களுக்கு சொல்லி கொடுக்கல அப்படின்ற சந்தேகம் ரொம்ப நாள் எனக்கு இருந்தது. பிரியமானவர்களே, கடந்த நாளில் நான் வேதத்தை வாசித்து கொண்டிருக்கும் போது அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, சீஷர்கள் போய் ஆண்டவர்கிட்ட கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்கன்னா, யோவான் அவருடைய சீஷர்களுக்கு சொல்லி கொடுத்தது போல நீங்களும் எங்களுக்கு ஜெபம் சொல்லி கொடுங்கன்னு கேட்டாங்க இயேசு கிறிஸ்துட்ட. கேட்ட கேள்வி தப்பு. யோவான் தன்னுடைய சீஷர்களுக்கு எப்படி ஜெபம் பண்ண சொல்லி கொடுத்தாரோ அது மாதிரி எங்களுக்கும் சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவிட்ட மாதிரி சொல்லி என்ன செஞ்சிட்டாங்க, கேட்டுட்டாங்க. அதனால இயேசு கிறிஸ்துவ என்ன செஞ்சிட்டார் தெரியுமா, யோவான் எப்படி அவனுடைய சீஷர்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்தானோ அதே போல இவருடைய மாதிரி என்ன செஞ்சிட்டாரு, கற்றுக் கொடுத்துட்டாரு. போய் கேட்குறதே கேட்டாங்க இயேசு கிறிஸ்துவிட்ட, எப்படி நீங்கள் ஜெபிக்கிறீங்களோ நீங்கள் ஜெபிக்கிற மாதிரி எங்களுக்கு சொல்லித்தாங்கன்னு ஒரு வார்த்தை கேட்காம, யோவான் சொல்லி கொடுத்தது போல் நீங்கள் எங்களுக்கு என்ன செய்யணும், சொல்லி கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் இயேசு கிறிஸ்து அந்த ஜெபத்தை இவ்வளவு சின்ன ஜெபமாக என்ன செஞ்சார், சொல்லி கொடுத்தாரு. நான் எதுக்கு இதை சொல்ல வர்றேன்னா, நீங்கள் ஜெபிக்கும்போது இன்டென்ஷன் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். இந்த சீஷர்கள் போய் கேட்டதுனால யோவானுடைய சீஷர்கள் சொல்லி கொடுத்தது போல் எங்களுக்கு சொல்லி கொடுங்கன்னு சொன்ன அந்த ஒரு காரணத்தினால இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிட்டார் அப்படின்னு சொன்னால், அவங்க என்ன டெம்ப்ளேட்டில் கேட்டாங்களோ அதே டெம்ப்ளேட்டில் என்ன செஞ்சிட்டாரு,
பதிலை கொடுத்துட்டாரு. ஸோ இயேசு கிறிஸ்துவின் இடத்துல நீங்கள் ஜெபிக்கும் போது, நம்ம அப்பாட்ட ஜெபிக்கும் போது நல்ல 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 வார்த்தைகளை கவனத்தோடு உபயோகித்து நம்ம என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். ஏன்னா நம்ம என்ன ஜெபம் பண்ணுறோமோ அதை தான் ஆண்டவர் என்ன செய்கிறார். மாத்திரமல்ல, ஹி லுக்ஸ் அட் அவர் இன்டென்ஷன். நம்முடைய மோட்டிவ்ஸ் என்ன, நம்முடைய நோக்கம் என்ன, ஜெபம் பண்ணும்போது நம்முடைய நோக்கம் என்ன அப்படின்னு என்ன செய்கிறார் ஆண்டவர் ரொம்ப தெளிவாக பார்க்கிறார். ஆமென். அன்னாள் பல வருஷங்களாக குழந்தைக்காக ஜெபித்து கொண்டிருந்தாள், பல வருஷங்களாக குழந்தைக்காக ஜெபித்து கொண்டிருந்தாள், பல வருஷங்களாக குழந்தைக்காக அழுது கொண்டிருந்தாள். ஆனால் ஏன் ஆண்டவர் கேட்கவில்லை? அவ்வளோ நாள் ஏன் கேட்கல தெரியுமா? அவளுடைய ஜெபத்தின் நோக்கம் தவறானதாக இருந்தது. பென்னினாளுக்கு குழந்தை இருக்கு, எனக்கு குழந்தை இல்லை, அவளுக்கு இருக்கு எனக்கு இல்லையே, அவளுக்கு இருக்கு எனக்கு இல்லையே அப்படின்ற இந்த கருத்து வேறுபாட்டாலேயே ஜெபமும் அழுகையுமா ஆண்டவருடைய சமூகத்தில் என்ன செஞ்சிட்டு இருந்துச்சு? பல நாட்கள் இருந்துட்டு இருந்துச்சு. ஆனால் ஒரு நாள் தேவனுடைய ஆலயத்தில் போய் அன்னாள் ஜெபிக்கும் போது சொல்கிறா, நீங்கள் எனக்கு ஒரு குமாரனை கொடுத்தா, ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தா, அந்த ஆண் பிள்ளையை மறுபடியும் உங்களுக்கே திரும்ப கொடுத்துருவேன் அப்படின்னு வாய் திறந்து அந்த வார்த்தை சொன்னது தாங்க. உடனே ஆண்டவர் தம்முடைய ஊழியக்காரன் வாய் மூலமாக பேசுகிறார். நீ இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு என்ன செய்வார்? செய்தருள்வாராக, தந்தருள்வாராக அப்படின்னு உடனே பேசிட்டார். அப்போ அந்த பரலோகம் திறக்கப்படுறதுக்கு நம்முடைய ஜெபங்கள் எப்படி இருக்கணும்னா, நோக்கத்தோடு, சரியான நோக்கத்தோடு ஜெபம் இருக்கணும். அவளுக்கு இருக்கு எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணால் பரலோகம் உங்களுக்கு பதில் தராது. உங்களோட மோட்டிவ் சரியாக இருக்கான்னு உங்களுடைய ப்ரேயர் பாயிண்ட்ஸ் நீங்கள் ஜெபிச்சுக்கிட்டு இருப்பீங்கள்ல, அந்த ஜெபிக்கிற காரியங்கள் உங்கள் மோட்டிவ்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். இன்றைக்கி நீங்கள் இப்போ நான் பிரசங்கத்தை கேட்கும் போதே அதை நீங்கள் என்ன செய்யுங்க? யோசித்து சோதித்து பாருங்கள். ஸோ உங்களுடைய ஜெபத்தில் உங்களுடைய மோட்டிவ்ஸ் தவறாக இருந்தால், உங்களுடைய நோக்கங்கள் இன்டென்ஷன் தவறாக இருந்தால், ஆண்டவர் அந்த ஜெப குறிப்புகளுக்கு பதில் தருகிறது மிகவும் கடினம். ஆமென். ஸோ உங்களுடைய இன்டென்ஷன் சரியாக இருக்கிறான்னு சொல்லி நீங்கள் என்ன செய்யுங்க? யோசிச்சு பாருங்கள். உங்கள் இன்டென்ஷன் எப்படி இருக்கணும் ஜெபத்தில் அப்படின்னு சொன்னால், ஆண்டவருக்கு மகிமையை கொண்டு வர்ற மாதிரி இருக்கணும். நீங்கள் செய்கிற ஒவ்வொன்றும், நீங்கள் ஜெபிக்கிற ஒரு சாதாரண ஜெப குறிப்பாக இருந்தாலும் சரி, ஒரு வீடு வேணும்னு ஜெபிச்சாலும் சரி, நல்ல வேலை வேணும்னு ஜெபிச்சாலும் சரி, நல்ல ஒரு வாகனம் வேணும்னு ஜெபிச்சாலும் சரி, அந்த நீங்கள் ஜெபிக்கிற காரியங்களில் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுற மாதிரி அந்த காரியங்கள் இருக்கா அப்படின்றது சோதித்து பார்க்குறது உங்களுடைய கடமையாக இருக்கிறது. ஆமென். அதனால தான் வேதத்தில் பார்க்கிறோம், யாக்கோபு எழுதின நிருபம் 4:3 நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியினால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள் என்று சொல்லி வேதத்தில் என்ன செய்யப்பட்டிருக்கு? எழுதப்பட்டிருக்கு. நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்களுக்கு காரியங்கள் என்ன செய்யலை? நடக்கலை. ஏன்னா உங்களுடைய இச்சைகளை நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன செய்கிறீங்க? ஜெபம் பண்ணுறீங்க என்பதாய் சொல்லப்பட்டிருக்குது. ஸோ திரும்ப இந்த விஷயத்துக்கு வருவோம். இந்த குஷ்டரோகிகள் அவங்களுடைய தேர் இன்டென்ஷன் வாஸ் வெரி ராங். ஏனென்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவை பக்கத்தில் வச்சுக்கிட்டு அவங்க என்ன செய்கிறாங்க? ஊருக்குள்ளே வரணும்னு கேட்குறாங்க, சுகமாகணும்னு கேட்காம. ஸோ இயேசு கிறிஸ்து அங்கே அனுப்பி விட்டார். எங்கே? ஆசாரியர்கள் போய் காமி, அது ஏன் வேலை இல்லை அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டார். போகிற இடத்துல அவங்க சுத்தமாகிறார்கள். ஆமென். நல்லா கவனிங்க இந்த வார்த்தையை, சுத்தமாகிறார்கள். சுத்தமாகிறதுனா எப்படின்னு சொன்னால், குஷ்டரோகிகளுடைய கரங்கள்லாம் கால்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க, லெப்பர்ஸ் அவங்களுடைய கைகள்லாம் பார்த்தீங்கன்னா கரைஞ்சு போயிருக்கும். அப்படி கையே விரல்லாம் இருக்காது, கரைஞ்சு போயிருக்கும். ஸோ இவங்களுக்கு அந்த அழுகின நிலையில் இருக்கிற அந்த காரியங்கள் எல்லாம் அவங்க ஆசாரியர்கள் இடத்துக்கு தங்களை காண்பிக்க போகிற நேரத்திலேயே கையெல்லாம் அப்படியே காஞ்சு எல்லாம் சரியாயிடுச்சு. இப்போது இந்த போன 10 பேரில் 9 பேர் யூதர்கள். 9 பேர் யார்? யூதர்கள். ஒரே ஒருத்தன் மட்டும் சமாரியன். சரியா? ஒரே ஒருத்தன் மட்டும் என்னது? சமாரியன். இவங்கெல்லாம் ஒரே டீமாக இருக்காங்க. எல்லாத்தையும் ஊரை விட்டு வெளியே வச்சுருவாங்க. குஷ்டரோகிகள் ஊருக்குள்ளே இருக்கிறதுக்கு அனுமதி இல்லை, ஊருக்கு வெளியே வச்சுருவாங்க. ஸோ சமாரியாவில் இருந்து வெளியே தள்ளப்பட்ட ஒரு குஷ்டரோகியும், இங்கே நம்ம யூதர்கள்லேருந்து வெளியே தள்ளப்பட்ட 9 குஷ்டரோகிகள், மொத்தம் 10 பேர் அங்கே இருந்தாங்க. ஸோ அந்த 9 பேர் மொத்தம் 10 பேருக்கு எல்லாருக்குமே என்ன ஆயிடுச்சு? சுத்தமாயிடுச்சு. கையில் இருக்கிற அந்த காயங்கள் எல்லாமே, அந்த அழுகின நிலை எல்லாம் மாறி போயிடுச்சு, கையெல்லாம் காஞ்சிருச்சு. இப்போது ஒரே ஒருத்தன் மட்டும் இதை நோட்டீஸ் பண்ணி உடனே இயேசு கிறிஸ்துவின் இடத்துல வேகமாக ஓடி வந்து என்ன செய்கிறான் அப்படின்னு சொன்னால், வாசிக்கலாம் 15ஆம் வசனத்தில், அவர்களில் ஒருவன் தான் ஆரோக்கியமானதை கண்டு
திரும்பி வந்து உரத்த சத்தத்தோடே தேவனை மகிமைப்படுத்தி 16ஆம் வசனம், அவருடைய பாதத்தருகே முகம் குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் சமாரியனாய் இருந்தான். ஆமென். அப்போ இயேசு கிறிஸ்து கேட்கிறாரு 17ஆம் வசனத்துல, சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா? இங்கிருந்து அவருக்கு தெரியுது பாருங்க, உங்க வாழ்க்கையில என்னென்ன நடந்துட்டு இருக்கு, இந்த நொடியில என்னென்ன நடக்குது அப்படின்னு அவருக்கு தெரியும். அவர் இருக்கிற இடத்துல. ஆமென். அவருக்கு யாரும் போய் சொல்லணுன்ற அவசியம் இல்லை. ஆமென். உங்களுக்கு எந்த நொடியில் இது நடக்குது, எந்த நொடியில் இது நடக்கலை அப்படின்ற எல்லா டீட்டெயிலும் ஆண்டவருக்கு என்ன செய்யும்? நன்றாக தெரியும். அவர் காலத்துக்கு அப்பாற்பட்டவர், அவர் மனுஷனுடைய சிந்தைகளுக்கு அப்பாற்பட்டவர். ஸோ இயேசு கிறிஸ்து கேட்குறார், சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே? உன் கூட இருந்த 9 பேர் எங்கப்பா? எல்லாத்துக்கும் தானே சுத்தமாச்சு, நீ மட்டும் வந்திருக்கிற தேவனை மகிமைப்படுத்துறதுக்கு இந்த அந்நியனா இருக்கிற உன்னை தவிர வேற ஒருத்தரும் திரும்பி வர காணோமே அப்படின்னு சொல்லி, நல்லா கவனிங்க, 19ஆவது வசனத்தில் அவனை நோக்கி, நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது என்று சொன்னார். ஆமென். நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது. பிரியமானவர்களே, இந்த வார்த்தை இருக்குல்ல, இந்த வசனம் இருக்குல்ல, நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது அப்படின்னு, இது கிரேக்க பதத்தில் இந்த இரட்சித்தது அப்படின்ற விஷயத்தை thy faith hath made thee whole, உன்னை முழுமையாக்கினது அப்படின்னு ஆண்டவர் அவனை பார்த்து என்ன செய்கிறாரு? சொல்கிறார். நான் ஏற்கனவே யூஸ் பண்ண பதம், கைகள் வந்து சுத்தமாச்சு ஆனால் முழுமையாகலை. அப்போது ஆனால் இயேசு கிறிஸ்துவின் இடத்துல இவன் வந்து நன்றி சொன்னதுக்கு அப்புறம் இவனுடைய கை வந்து முழுமையாயிருச்சு. அர்த்தம், கரைஞ்சு போயிருக்குன்னு சொன்னேன்ல, அந்த கரைஞ்சு போயிருக்கிற இடத்துல இருந்து மறுபடி புதிய விரல்கள் தோன்றின. அதுதான் முழுமையாக்கப்படுதல். தமிழ் வேதாகமத்தில் இரட்சித்தது அப்படின்னு சிம்பிளாக போட்டிருக்காங்க. ஆனால் உண்மையான ஆங்கில அந்த கிரேக்க வேதாகமத்தையும் ஆங்கில வேதாகமத்தெல்லாம் பார்க்கும்போது என்ன எழுதப்பட்டிருக்குன்னா, thy faith hath made thee whole, உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது. அர்த்தம், முழுமையாக்கினது. உன்னுடைய சரீரத்தில் நீ இழந்து போன அவயவங்கள் எல்லாம் மறுபடி வளர செய்திருக்கிறது. உன்னை முழு மனுஷனாகவே, புது மனுஷனாகவே உன்னை மாற்றி இருக்கிறது என்று சொல்லி அவனை அனுப்பிவிட்டார். எப்படி இவனுக்கு இழந்து போன எல்லாம் இவனுக்கு மறுபடி வந்தது? எப்படி இது நடந்தது பிரியமானவர்களே? காரணம் என்ன தெரியுமா? இவன் வந்து ஆண்டவருக்கு நன்றி சொன்னதினாலே. நல்லா கவனிங்க, வந்து ஆண்டவருக்கு நன்றி சொன்னதினாலே இவன் ஏற்கனவே பல நாட்களாக இழந்து போன அவனுடைய கை விரல்கள், கால் விரல்கள், சரீரத்தினுடைய அவயவங்கள், உங்களுக்கு தெரியுமா, சிலருக்கு மூக்கு கூட கரைஞ்சு போகிறத நான் கேள்விப்பட்டிருக்கேன். இவன் காது, இவன் சரீரத்தில் இருக்கிற இந்த காரியங்களை என்ன செய்யணும், அப்படியே கரைஞ்சு அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப அழுகின நிலைமையில போயிடும். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் இடத்துல அவரை சுகமாக்குனதுக்காக வந்து அவருக்கு நன்றி சொல்ல வந்த அந்த மனுஷனுடைய வாழ்க்கையை ஆண்டவர் திரும்பவும் ஒரு புது மனுஷனாகவே அவனை மாற்றிட்டார். ஆமென். அவன் வீட்டுக்கு போனால் கூட அவனை பார்க்குறவங்க எல்லாம் மிகவும் ஆச்சரியப்பட்டிருப்பாங்க. உன் கையெல்லாம் கரைஞ்சு போயிருந்துச்சே, உன் காலெல்லாம் கரைஞ்சு போயிருந்துச்சே, எப்படி உனக்கு இப்படி புது விரல்கள் வந்தது? ஹல்லேலூயா. இதுக்கு காரணம் வேற ஒன்றுமே இல்லைங்க. அவன் நன்றி சொன்னான். ஆண்டவர் அவனுக்கு முழுமையாக்கி அவனுடைய வாழ்க்கையை என்ன செய்தார்? கொடுத்திருக்கிறாரு. ஆமென், கொடுத்தாரு. அதே போல் உங்களுடைய வாழ்க்கையில் நன்றி சொல்லுகிறவர்களாய் நீங்கள் இருக்க வேண்டும். ஆமாம், இந்த வருஷத்தின் இறுதியில் நிறைய காரியங்கள் பெண்டிங்கில் இருக்குது. உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் வந்து காரியங்களை செய்கிறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறாரு, பெண்டிங்கில் இருக்குது. காரணம் என்னென்னா, நீங்கள் நன்றி சொல்கிறதுல ரொம்ப குறைவுள்ளவங்களாக இருக்கீங்க. நிறைய ஆண்டவர்கிட்ட கேட்குறோம், நிறைய காரியங்களை ஆண்டவர்கிட்ட கேட்குறோம், நிறைய அனுபவிக்கிறோம், நிறைய காரியங்களை பெற்றுக்கொள்கிறோம். ஆனால் நன்றி சொல்லுகிறதில் நாம் குறைவுள்ளவர்களாக இருக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த காலை நேரத்தில் உங்களுடைய இருதயத்தில் உங்கள் நெஞ்சு மேலே கரங்களை வச்சு ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கள், ஆண்டவரே, நான் இம்மட்டும் ஆண்டவரே ஜீவனோடும் சரீரத்தில் நல்ல சுகத்தோடும் பலனோடும் இருக்கிறது உங்கள் கிருபை மட்டும்தான்ப்பா. அந்த கிருபைக்காக நான் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே, அந்த கிருபைக்காக நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் என்று ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கள். வாய்களை திறந்து சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆமென். இந்த நன்றி செலுத்துகிற அந்த ஆராதனையில் இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே, எனக்கு கொடுத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களுக்காக நன்றி. ஆண்டவரே, நிலுவையில் நின்று கொண்டிருக்கிற ஆண்டவரே எல்லா ஆசீர்வாதங்களுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். நீங்கள் நன்றி செலுத்தும் போதே அந்த ஆசீர்வாதங்கள்லாம் கட்டவிழ்க்கப்படுது இயேசுவின் நாமத்தினால. அந்த 9 பேர்
முழுமையான ஆசீர்வாதங்கள் ஆண்டவர் இடத்திலிருந்து பெறலை. ஆனால் இந்த ஒரு மனுஷன் முழுமையான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டான். இயேசுவின் இடத்தில் அவைகள் ஆயத்தமாய் இருக்கிறது. உங்களுடைய நன்றி என்கிற வார்த்தை அந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் இடத்திலிருந்து என்ன செய்யும்? பெற்றுத்தரும். வாய்களை திறந்து சொல்லுங்கள், இருதயத்தின் ஆழத்திலிருந்து, அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறேன்ப்பா. நல்ல இருதயம் நிறைந்து, வாய்கள் நிறைந்து ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, அப்பா உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன்ப்பா. என் வாழ்க்கையில் நீங்கள் செய்த நன்மைகள் ஏராளம் 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 உண்டாப்பா. உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேனப்பா. ஹல்லேலூயா, பிரைஸ் ஜீசஸ். ஆமென், ஆமென், ஆமென். ஸோ இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையை மறுபடி முழுமையாக என்ன செய்தார்? மாற்றி கொடுத்தார். ஆமென். ஸோ நீங்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறதுனால மறுபடியும் நீங்கள் முழுமையாக மாற்றப்படுகிறீர்கள். உங்களுடைய நிலுவையில் இருக்கிற காரியங்கள், பாதி நிலையில் இருக்கிற காரியங்கள் முழுமையாக மாற்றப்படுகிறது என்பதை நீங்கள் மறந்து போய்விடக்கூடாது. ஆமென். யோவான் எழுதின சுவிசேஷம் 6:11 இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 6:11 நாம் வாசிக்கலாம். இயேசு அந்த அப்பங்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி சீஷர்களிடத்திலே கொடுத்தார். சீஷர்கள் பந்தியிருந்தவர்களுக்கு கொடுத்தார்கள். அப்படியே மீன்களையும் அவர் எடுத்து அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கொடுத்தார். பிரியமானவர்கள், இந்த யோவான் எழுதின சுவிசேஷம் 6:11 இயேசு அப்பங்களை எடுத்து, அந்த 5 அப்பம் 2 மீன் அந்த சம்பவம் இருக்குல்ல, அந்த சம்பவத்தில் அந்த அப்பங்களை எடுத்து என்ன செஞ்சார் அப்படின்னு சொன்னால், ஸ்தோத்திரம் பண்ணி he gave thanks, that's all. அவர் அப்பங்களை எடுத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினார். நன்றி செலுத்திட்டு சீசர்களை தூக்கிட்டு என்ன செஞ்சிட்டாரு? அப்படியே கொடுத்துட்டார். நன்றி செலுத்தி கொடுத்த உடனே இந்த அப்பத்தில் குறைவில்லாமல் வந்துக்கிட்டே இருக்கு அப்பம். அப்போ இன்க்ரீஸிங், உங்களுடைய வாழ்க்கையில் இன்க்ரீஸ் ஆகணும். உங்களுடைய காரியங்களை இன்க்ரிமெண்ட், இந்த இன்க்ரீஸ் அப்படின்ற விஷயம் உங்களுடைய வாழ்க்கையில் வரணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா நன்றி செலுத்தணும். அவ்வளோதான். இயேசு கிறிஸ்து அப்பங்களை நிறைய 100 அப்பங்களாக மாற்றுகிறதற்கு ஒரு உபவாச ஜெபமோ அல்லது ஒரு மிகப்பெரிய ஜெபமோ செய்யலை. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, அவர் அப்பங்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி, அவ்வளோதான், ஸ்தோத்திரம் பண்ணி அவங்களோட சீசர்கிட்ட கொடுத்துட்டார். இவங்க போய் கொடுக்குறாங்க, அது வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ நன்றி சொல்லும்போது இப்படிப்பட்ட அபூர்வமான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்ய ஆரம்பிக்கும்? நடக்கிறதை உங்களால் பார்க்க முடியும். ஸோ இன்றைக்கி டிசைட் பண்ணுங்கள், உங்களுடைய ஜெபத்தில் சும்மா அதிகமாக ஜெபம் பண்ணுறதை பார்க்கலாம், அதிகமாக நன்றி செலுத்துங்க ஆண்டவருக்கு. ஆண்டவர் பல வாசல்களை உங்களுக்காக திறக்கப்பட வேண்டிய பல வாசல்களை இன்னும் திறக்காமல் வைத்திருக்கிறார். ஏன்னா அதுக்கெல்லாம் நன்றி அப்படின்ற சாவி போனால் தான் அந்த கதவெல்லாம் திறக்கும். ஆமென். பாருங்கள், அந்த குஷ்ரோகியுடைய சம்பவத்தில் நம்ம பார்த்தோம்ல, அப்போது வந்து ஆண்டவருக்கு நன்றி சொன்ன உடனே ஆண்டவர் டக்குன்னு ஒரு கதவை திறந்து விட்டார். என்ன கதவுனா வேறு ஒன்றும் இல்லை, முழுமை அப்படின்ற கதவை என்ன செஞ்சார்? திறந்து விட்டார். இங்கே இயேசு கிறிஸ்துவனுடைய சம்பவத்தில் பார்த்தீங்கன்னா, அந்த அப்பத்துக்கு ஸ்தோத்திரம் பண்ண உடனே அந்த அப்பம் என்ன செஞ்சிட்டு இருக்கு? வந்துக்கிட்டே இருக்குது, மீன் வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ நன்றி அப்படின்றது, கிராட்டிடியூட், தேங்க்ஸ் கிவிங் இஸ் வெரி பவர்ஃபுல். இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே. கிறிஸ்துவை பின்பற்றுகிற, இயேசுவை பின்பற்றுகிற நாம் இந்த நன்றி என்கிற இந்த விஷயத்தை எவ்வளவு வல்லமை உள்ளது என்பதை நாம் அறிந்து நாம் அதை செயல்படுத்த நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். விசேஷமாக இந்த வருஷத்தின் இறுதியில் அதை பிராக்டிஸ் பண்ணவும் நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அடுத்ததாக, எதற்காகவெல்லாம் நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும்? எதற்காக எல்லாம் நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும்? அவருடைய அன்புக்காக நாம் நன்றி செலுத்த வேண்டும். நல்ல கவனமாக கவனிங்க. எதுக்காகலாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும்னு சொல்கிறேன். நான் சொல்கிறத கேட்டு நீங்கள் தொடர்ந்து நம்ம எல்லோரும் சேர்ந்து அதை செய்ய போகிறோம். அவருடைய அன்புக்காக நாம் நன்றி செலுத்த வேண்டும். சங்கீதங்களின் புஸ்தகம் 18ஆம் சங்கீதம் 18-19 சொல்லப்பட்டிருக்கிறது, என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாயிருந்தார். அவர் என்னை விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து என்மேல் பிரியமாயிருந்தபடியால் என்னை தப்புவித்தார். நான் ரொம்ப பராக்கிரமசாலி, அதனால் அவர் என்னை தப்புவிச்சிட்டாருன்னு சொல்லலை. நான் திறமையானவள், அதனால ஆண்டவர் என்னை தப்புவிச்சிட்டார் அப்படின்னு சொல்லலை. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, என்மேல் பிரியமாயிருந்தபடியால். ஆமென். உங்களுடைய கண்கள் கலங்கினா கூட நல்ல இருதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்கள், ஆண்டவரே என் மேலே நீங்கள் வச்சிருக்கிற உங்கள் அன்புக்காக நன்றிப்பா. ஆண்டவரே என் மேலே நீங்கள் காண்பிச்சு உங்களுடைய அன்புக்காக, உங்களுடைய அநாதி ஸ்நேகத்துக்காக நன்றிப்பா. அநாதி ஸ்நேகத்தால் உன்னை ஸ்நேகித்தேன்னு சொன்னார். அவருடைய அன்பு இந்த வருஷம் முழுவதும் அவருடைய அன்பு தான் நம்மை நடத்தி வந்திருக்கிறது. ஆண்டவருடைய அன்புக்காக நாம் நன்றி செலுத்தலாமா? கரங்களை அசைத்தப்பா, உங்களுடைய அன்புக்காக நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றியப்பா. அடுத்ததாக
கர்த்தர் நம்மை நடத்தி வந்த விதங்களுக்காக நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். கர்த்தர் நம்மை நடத்தி வந்த விதங்களுக்காக நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். உபாகமம் 32 அதிகாரம் 10-12 வசனத்திலே, உபாகமம் 32 அதிகாரம் 10-12 இந்த 2 வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. பாழான நிலத்திலும் ஊளையிடுதல் உள்ள வெறுமையான அவாந்தர வெளியிலும் அவர் அவனை கண்டுபிடித்தார், அவனை நடத்தினார், அவனை உணர்த்தினார், அவனை தமது கண்மணியை போல காத்தருளினார். கர்த்தர் ஒருவரே, 12 வசனம், கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார், அந்நிய தேவன் அவரோட இருந்ததே இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் ஒருவர் தான் நம்ம என்ன செய்தார், நடத்தி வந்தார். அந்நிய தேவர்கள் யாரும் அவரோட என்ன செஞ்சதில்லை, இருந்ததே இல்லை. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே இந்த வருஷம் முழுவதும் என்னை வழி நடத்தி வந்தது நீங்கள் மட்டும்தான்ப்பா. ஆண்டவரே, ஒரு சூழ்நிலையில் எல்லாரும் என்னை கைவிட்டாங்க, ஒரு சூழ்நிலை எல்லாரும் என்னை விட்டு போயிட்டாங்க. ஆனால் எல்லாரும் போன போது நீர் என்னை விட்டு என்ன செய்யலை, போகவே இல்லைப்பா. ஆண்டவரே, நீர் ஒருவர் தான் என்னை வழி நடத்தினீர். இம்மட்டும் சரியான பாதைகளை செவ்வையாய் என்னை நடத்தி வருகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன்ப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறேன். என்னை கண்டுபிடிச்சு என்னை நடத்தி என்னை உணர்த்தி ஆண்டவரே கண்மணியை போல என்னை காத்துருளினதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன்ப்பா. ஆண்டவரே, தீங்குகள் நேராமல் என்னை பாதுகாத்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன்ப்பா. கரங்களை அசைத்து நன்றி செலுத்தலாம். இன்னும் ஒரு சில நிமிடங்கள் கரங்களை அசைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாம். ஹல்லேலூயா. அதே போல கர்த்தர் நம்முடைய பாவங்களை மன்னித்ததற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். சங்கீதங்களின் புஸ்தகம் 32 சங்கீதம் 5 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன், என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன், தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். ஹல்லேலூயா. இந்த வருஷத்தில் ஆண்டவர் செஞ்ச எல்லா அற்புதங்களுக்கு மேலான அற்புதம் என்ன தெரியுமா, நம்முடைய பாவங்களை மன்னித்தது தான். ஆமென். நம்முடைய பாவங்களை அவர் மன்னித்திருக்கிறார். ஆமென். நம்முடைய பாவத்தை மாத்திரமல்ல, பாவத்தின் தோஷத்தையும். தோஷம்னா என்ன, அந்த கில்ட்டி ஃபீலிங், பாவத்தை குறித்த கில்ட்டி ஃபீலிங்கை ஆண்டவர் நம்மை விட்டு என்ன செஞ்சிருக்கிறாரு, எடுத்து போட்டிருக்கிறாரு. சில நேரங்கள் அந்த கில்ட்டி ஃபீலிங் இருக்கிறது போலவே பிசாசானவன் சில நேரம் உங்களுக்குள்ளே கொண்டு வரலாம். ஆனால் அது அவன் பொய் சொல்கிறான். பிசாசு உங்களிடத்துல பொய்யன், அவன் பொய்யன், பொய் சொல்கிறான். ஆமென். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். ஆமென். பாவத்தை மட்டும் இல்லை, பாவத்தின் தோஷத்தை மன்னித்திருக்கிறார். ஆமென். இந்த வருஷத்தில் ஆண்டவர் நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னித்து நம்மை பரிசுத்தப்படுத்தி அவருடைய இரத்தத்தினால கழுவி எல்லா கில்ட்டி ஃபீலிங்ஸ் எல்லாம் எடுத்து போட்டு நம்மை பரிசுத்தமாய் மாற்றி வைத்திருக்கிறதற்காக கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே, இந்த வருஷம் முழுவதும் ஆண்டவரே எங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னிச்சு ஆண்டவரே பரிசுத்தமாக எங்களை மாற்றி வைத்திருக்கிறதுக்காக உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. அடுத்ததாக, இந்த வருடம் முழுவதும் கர்த்தர் நமக்கு தந்த வார்த்தைக்காக ரொம்ப முக்கியமானது பாருங்க. இந்த சரீரத்துக்கு தேவையான போஜனம் நமக்கு கிடைக்கிறது போல ஆவிக்குரிய போஜனம் நமக்கு கிடைக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். ஆமென். சரியாக எல்லா வாரமும் ஆவிக்குரிய போஜனம், வார்த்தையை தேவன் தந்திருக்கிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 56 சங்கீதம் 4 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழுவேன். ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தையை என்ன செய்வேன், புகழுவேன். இந்த வருஷம் முழுவதும் ஆண்டவர் நமக்கு நல்ல ஆவிக்குரிய போஜனத்தை தந்திருக்கிறார். அதற்காக கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே, இந்த வருடம் முழுவதும் நல்ல ஆவிக்குரிய போஜனங்களை தந்தீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களை தேற்றுகிற வசனங்கள் தந்தீரே. ஆண்டவரே, எங்களுடைய காயங்களை ஆற்றுகிற வசனங்கள் தந்தீரே, எங்களை குணமாக்குகிற வசனங்களை அனுப்பினீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். அடுத்ததாக, நம்முடைய ஜெபங்களை தேவன் கேட்டதற்காக வித்தியாசமான கோணங்களிலே, சிறிய ஜெபமாக இருக்கலாம், பெரிய ஜெபமாக இருக்கலாம், இன்னும் நிலுவையில் உள்ள ஜெபமாக இருக்கலாம். நிறைய ஜெபங்கள் இந்த வருஷத்தில் நம்ம என்ன செய்திருக்கிறோம். அந்த ஜெபங்கள் எல்லாம் ஆண்டவர் கேட்டிருக்கிறார். நிறைய ஜெபங்களை கேட்டு உடனடி பதிலெல்லாம் நிறைய ஆண்டவர் நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு, தந்திருக்கிறாரு. சங்கீதம் 40 சங்கீதம் 1 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். ஆமென். இந்த வருஷத்தில் கர்த்தர் நம்முடைய கூப்பிடுதல்களை கேட்டதற்காக கரங்கள் உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே அப்பா,
இந்த வருஷம் ஃபுல்லாக ஆண்டவரே நான் கூப்பிட்டு ஆண்டவரே என்னுடைய சத்தங்களை, என்னுடைய ஜெப சத்தங்களை கேட்டு ஆண்டவரே எனக்கு உடனடியாக தந்த பதிலுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. நன்றி 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 செலுத்துகிறேன் அப்பா. ஆண்டவரே இன்னும் நீர் ஆண்டவரே தரப்போகிற எல்லா பதிலுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கடைசியாக ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் வாசித்து நாம் முடிப்போம். 1 தெசலோனிக்கேயர் 5:18 இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. பிரியமானவர், இந்த வசனத்தை பாருங்க. எல்லாவற்றுக்காகவும் அல்ல, எல்லாவற்றிலேயும், எல்லா காரியங்களுக்காகவும் அல்ல, எல்லாவற்றிலேயும்னா உங்களுடைய துக்கமான நேரங்களாக இருந்தாலும் சரி, கஷ்டமான நேரங்களாக இருந்தாலும் சரி, சந்தோஷமான நேரங்களாக இருந்தாலும் சரி, அது எல்லாவற்றிலேயும் என்ன செய்யணுமா? ஸ்தோத்திரம் செய்யணுமா? ஹல்லேலூயா. உங்களுடைய பாதைகள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் ஆண்டவரே நீர் என்னோடு இருக்கிறீர். எது நடந்தால் என்ன, சிறைச்சாலையாக இருந்தால் என்ன, சிங்கக்கப்பியாக இருந்தால் என்ன, அக்கினி சூளையாக இருந்தால் என்ன, பெரிய தண்ணீர்களாக இருந்தால் என்ன, வலுவாய் புரண்டு வருகிற யோர்தானாக இருந்தால் என்ன, ஆண்டவர் நம்ம கூட இருக்கும்போது உங்களை யாரும் என்ன செய்ய முடியாது. உங்கள் கூட ஆண்டவர் இருக்கும்போது உங்களை யாரும் அசைக்க முடியாது. ஆமென். அதுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. ஆண்டவரே நீர் என்னோடு இருக்கிறதுக்காகவே ஆண்டவர் உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவர் உங்கள் பிரச்சனை என்னோடு கூட இருக்குது, அதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன்ப்பா. உங்களுடைய சமூகம் எனக்கு முன்பாக கடந்து சென்று கொண்டு இருக்கிறது, அதற்காக நன்றி செலுத்துகிறேன்ப்பா. நன்றி செலுத்துகிறேன், நன்றி செலுத்துகிறேன். நாம் ஜெபித்து முடிக்கலாம். இந்த நாளில் நாம் அநேக நன்றி என்கிற காரியத்தை வைத்து அநேக காரியங்கள் நாம் தியானித்திருக்கிறோம். தொடர்ந்து நாம் இந்த கேட்ட வசனத்தின்படி அதிகமாக நன்றி செலுத்தவும் தேவனை ஆராதிக்கவும் நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த வருஷத்தின் இறுதி ஆண்டவரே வாரத்தில், கடைசி வாரத்தில் ஆண்டவரே இந்த தேங்க்ஸ் கிவிங் சர்வீஸ்க்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவரே, அப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவர் இந்த வருடம் முழுவதும் நீர் எங்களுக்கு செய்த எல்லா காரியங்களையும் நாங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவர் எல்லாவற்றையும் நினைவில் வைத்து சொன்னோமா என்று தெரியவில்லை. ஆனால் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவர் அநேக காரியங்களுக்காக நாங்கள் இந்த நாளிலே உமக்கு நன்றி செலுத்தி இருக்கிறோம். ஆண்டவரே ஆண்டவரே எல்லா காரியங்களும் உட்கார்ந்து ஆண்டவரை எழுதினால் கூட ஆண்டவரே ஸ்தோத்திரம் எழுதி முடியாதப்பா. நீர் செய்த நன்மைகள் அவ்வளவு 1000 உண்டு, அவ்வளவு 10,000 நன்மைகள், கோடி கோடியான நன்மைகளை நீர் எங்களுக்கு செய்திருக்கிறீர். எல்லாவற்றுக்காக ஆண்டவர் இருதயத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி பலிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம் சுவாமி. பரிசுத்த ஆவியானவரே, ஆண்டவரை எதிரே இருக்கிறதான ஆண்டவர் புதிய வருஷத்தை தேவன் ஆசீர்வதியும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த வருஷத்தில் நாங்கள் கண்ட ஆசீர்வாதங்களை பார்க்கிலும் ஆண்டவரே உம்முடைய நாமம் மகிமைக்கென்று அநேக ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நாங்கள் ஏறெடுத்த எல்லா நன்றி பலிகளை நீர் ஏற்றுக்கொண்டதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவரே, லாஸ் ஏஞ்சலஸ் ஆண்டவரே பகுதிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா ஒரு விஷயம் கூட இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிற எல்லா தமிழர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஒவ்வொருவரும் ஆண்டவரே ரட்சிக்கப்பட தேவன் அவர்களுக்கு உதவி செய்யும்படியாக நான் ஜெபிக்கிறேன். அப்பா ஆண்டவர் ஒருவராகிலும் கெட்டு போய்விடவே கூடாது. எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு பரலோக ராஜ்யத்திற்கு பங்குள்ள பிள்ளைகளாக அவர்கள் மாற ஆண்டவர் தேவன் உதவி செய்யும்படியாக நான் ஜெபிக்கிறேன். அப்பா நீர் அவர்களை தொடுகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Amen.